السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது நாளை இன்று நாம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் உரை நிகழ்த்தப்படுவது போல இந்த ஆண்டு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே தொடர் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவுக்கு பொருத்தமான முறையிலும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலும் அனைத்து பிரச்சனைகளையும் அணுகக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையில் குடும்பவியலை பற்றி இஸ்லாம் எத்தகைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்ற தலைப்பு இந்த ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமூகத்திலே கடந்த சில ஆண்டுகளாக குடும்ப அமைப்புகள் சீரழிந்து வருகின்றன. குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியலை, அதனுடைய சட்டதிட்டங்களை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால்தான், அது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால்தான் இது போன்ற நிலைமைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த வருடம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பில் இஸ்லாம் குடும்பத்தை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, அல்லாஹுடைய படைப்புகளிலே எந்தெந்த படைப்புகளை அல்லாஹ் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவையெல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையிலே படைத்திருக்கிறான். ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தியாகக்கூடிய வகையில அல்லாஹுடைய படைப்பு மாத்திரம்தான் இருக்கும். மனிதர்கள் எதையாவது உற்பத்தி செய்தார்கள் என்று சொன்னால் அது இன்னொன்றை உற்பத்தி செய்யாது. ஒரு பேனாவை நம்ம உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த பேனாவில் இருந்து இன்னொரு பேனா பிறக்காது. நம்ம ஒரு மைக்கை உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த மைக்கிலிருந்து இன்னொரு மைக்கு வராது. இன்னொரு மைக்கை தனியாகத்தான் நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், ஒரு ஜோடியை படைக்கிறான், அதிலிருந்து இத்தனை கோடி மக்கள் நம்ம உருவாகி இருக்கிறோம். நேரடியாக ஒரு ஜோடியைத்தான் படைக்கிறான். இதுபோல எல்லா உயிரினங்களிலுமே ஒரு ஜோடி ஆடு, ஒரு ஜோடி மாடு, இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுதான் பல்கி பெருகி பல உயிரினங்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது பார்க்கிறோம். அதே போல தாவரங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே ஒரு விதையிலிருந்து ஏராளமான மரங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்யக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றுக்கு மத்தியில ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை உருவாக்கி ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில அதில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உயிரினங்களை பெருகச் செய்கிறான். ஒவ்வொரு உயிரினத்திலையும் தாவரங்கள் உட்பட அவைகள் தானாக கவரக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் கூட அதிலே ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. பூக்கள்ல ஆண்பூ இருக்கிறது, பெண்பூ இருக்கிறது. அந்த ஆண்பூ பெண்பூ என்ற அந்த இரண்டும் இணைந்தால் மாத்திரம்தான் பூக்கள் காய்க்க முடியும். அந்த மாதிரிதான் எல்லா விதமான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப எல்லாமே ஆண் பெண் என்ற அந்த இன ஈடுபாட்டின் மூலமாக பெருகக்கூடியதாக இருந்தாலும் மனிதனுக்கு மாத்திரம்தான் குடும்பம்ங்கிற இந்த அமைப்பு இருக்கிறது. ஆடுகளுக்கு என்ன இல்ல, குடும்பம் கிடையாது. மாடுகளுக்கு குடும்பம் கிடையாது. ஆடுகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. மாடுகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. கோழிகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. இப்படி எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் என்ற இரண்டு இனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில
குடும்பம் என்கிற ஒரு செட்டப் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவைகள் இனப்பெருக்கத்திற்காக சேருவதோடு தங்களுடைய வேலையை முடித்துக் கொள்ளும். அதற்கு பிறகு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை அவை சுமப்பது கிடையாது. குறிப்பாக பெண் இனம்தான் எல்லா விளைவுகளையும் சுமந்தாக வேண்டும். ஒரு ஆடு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆண் ஆட்டின் மூலமாக ஒரு பெண் ஆடு வந்து அது சினையாகிவிட்டது என்று சொன்னால், அதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அந்த பெண்ணு தான் சுமக்கும். ஆணுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. மிருகங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆணுக்கு அந்த ஒரு நேரத்தில் சேர்ந்ததோடு அதனுடைய வேலை முடிந்து விட்டது. பெண் இனத்திற்கு வரக்கூடிய அந்த சுமைகள்ல, அந்த கஷ்டங்கள்ல நமக்கு பங்கு இருக்கிறது, நம்மளும் காரணமாக இருந்தோம் என்ற அறிவு அதுக்கு இல்லாத காரணத்தினால அது பாட்டுக்கு வேற போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு கோழி படக்கூடிய கஷ்டத்தை சேவல் வந்து சுமக்காது. ஒரு காளை, ஒரு பசுமாடு படக்கூடிய சிரமத்தில் வந்து காளை மாடு பங்கெடுத்துக் கொள்ளாது. ஆனால் மனிதன் வந்து பகுத்தறிவு உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால இதை சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? நம்ம இனப்பெருக்கத்திற்காக நம்ம சேர்ந்தாலும் இதனால் ஏற்படுகிற, பெண்ணுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்களாகிய நாம தான் காரணம், நம்ம தான் இதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம், நம்மளும் இந்த சிரமத்தில் நம்ம பங்கெடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை மனிதன் உருவாக்குகிறான். குடும்பங்கிற அமைப்பு இல்லை என்று சொன்னால், நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு புருஷன் என்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கவில்லை என்று சொன்னால், யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால், பெண்களுடைய சிரமங்களை பெண்கள் மாத்திரம்தான் சுமக்கணும். ஆண்கள் எந்த விதமான பங்கு எடுக்க மாட்டார்கள். குறிப்பாக இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் பெண்கள் பயங்கரமான பாரதூரமான துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதை தவிர்ப்பதற்குத்தான் இந்த குடும்ப அமைப்பு என்பதை ஆதி காலத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இதை வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆதமை மாத்திரம் படைத்து அவனே அவருக்கு ஒரு ஜோடியையும் கொடுத்து நல்ல விஷயத்தை நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி, நீதான் உன்னுடைய மனைவியை பராமரிக்கணும் என்று சொல்லி, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரிடமிருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த குடும்ப செட்டப் தான் உலகம் முழுவதும் மனித குலத்தில் அந்த குடும்ப அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்ப சமீப காலமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குடும்ப அமைப்புகளை சீரழிக்கக்கூடிய, பாழாக்கக்கூடிய பலவிதமான கெட்ட சிந்தனைகள் மக்கள் மத்தியில் இன்று தூவப்படுகின்றன. கெட்ட சிந்தனைகள் விதைக்கப்படுகின்றன. என்ன கெட்ட சிந்தனை? குடும்பம்லாம் தேவை கிடையாது, நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம், குடும்பம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எதற்காக இருக்க வேண்டும், ஒரு ஆம்பளை என்ன விரும்புறானோ அதையெல்லாம் செஞ்சுட்டு போறான், ஒரு பொம்பளை என்ன விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவன் செஞ்சுட்டு போறா, இதையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நச்சு கருத்துக்களை விதைத்து குடும்பம்ங்கிற ஒன்றை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை தீய சக்திகள், அறிவுஜீவிகள் என்ற பெயரில் இன்றைக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பம்ங்கிற செட்டப் எங்க எல்லாம் குலைகிறது? நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் 3 காரணங்களால் குடும்பம்ங்கிற அமைப்பு வீணா போகிறது. 3 காரணங்கள் தான் குடும்பத்தை சீரழிப்பதற்கு, குடும்பம்ங்கிற செட்டப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு 3 விதமான செயல் திட்டங்களை சைத்தான் மனிதர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு செயல் திட்டம் என்ன? ஒன்னு துறவரம். இந்த 3 குடும்பத்தை இல்லாமக்கக்கூடிய 3 திட்டங்கள்ல ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா, துறவரம் என்கிற ஒரு சிந்தனையை மனிதன் மத்தியில் ஏற்படுத்தலாம். துறவரம்னா என்ன? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை கிடையாது, ஒரு பெண்ணுக்கு ஆணு தேவை கிடையாது, அது மாதிரியான ஒரு உறவும் தேவை கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் துறந்து விட்டு கடவுளுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், கடவுள் தவம் இருக்க வேண்டும், நிஷ்டையில் இருக்க வேண்டும், தியானத்தில் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் நம்ம வந்து கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் பல மதங்களில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஒரு உயர்ந்த நிலையாக எல்லா மதங்களிலும் கருதப்படுகிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் ஞானிகளாக, உயர்ந்தவர்களாக, மகான்களாக, பெரிய அறிவாளிகளாக, நம்மளை எல்லாம் ஒரு சிறந்த மக்களாக அவங்க கருதப்படுவாங்க. யாரு துறவரத்தில் இருக்கிறார்களோ, யார் குடும்ப வாழ்க்கை வேணாண்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவங்க என்னமோ சிறந்தவர்களாகவும், யார் குடும்பத்தில் ஈடுபாடு காட்டுகிறானோ அவன் தாழ்ந்தவனாகவும் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள்? கருதப்படுகிறார்கள். இந்த சிந்தனை அனைவருக்கும் வந்து வைங்க, மனிதர்கள் அழைஞ்சு போயிடும். ஏதோ இந்த சிந்தனையில் வந்து அதிகமான பேர் ஒண்ணு விழல, லட்சத்துல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன் கூட இல்ல, லட்சத்துல ஒருத்தங்கிற கணக்கில் வேண்டுமானால் இந்த மாதிரி சிந்தனைக்கு ஆட்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த வியாதி பரவி போய், ஆமா எல்லாரும் அப்படி செஞ்சா என்ன,
என்ற அம்புட்டு பேரு சாமியாரா போடான்னு வைங்க, என்னவாக அதோட மனித குலம் முடிஞ்சு போயிடும். மனிதன் பிறக்க மாட்டான், மறுபடியும் உற்பத்தி ஆக மாட்டான், அவன் தான் கடைசியா இருப்பான். இந்த சிந்தனை அனைவருக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் மனித குலத்தை அழித்து நாசமாக்கிவிடும். கியாமத் நாள் வராமல் அழிச்சு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இந்த துறவரம், அதாவது கடவுளுக்காக வேண்டி நம்மளை தியாகம் பண்ணி கொள்வது இப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக வேண்டி சைத்தானுடைய ஒரு மாய வலை இது. இது எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டாலும் இஸ்லாம் மதம் இதை கடுமையா எதிர்க்கிறது. எதை? இந்த துறவரம் என்பதை கடவுளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம்,